பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட தேவ ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 30வது அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 30வது அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பெலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். இது நம்ம ஜெபத்தில் அநேக நேரங்களில் நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம சொல்லி ஜெபிக்கிறது உண்டு. ஆனால் இந்த வசனத்தை தியானிக்கும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு நம்மை நடத்துகிறார். அதாவது முதலாவது நம்ம பார்க்குறோம், மனம் திரும்பணும் அப்படின்றத ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். வெறுமனே நீங்கள் அமர்ந்திருந்தால் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் வரல. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நம்ம திரும்ப வேண்டிய காரியங்களில் நம்ம திரும்ப வேண்டியது அவசியம். தேவன் நமக்கு எந்த காரியங்களை உணர்த்து வைக்கிறாரோ, சில நேரம் சோதனைகள் மூலமாக ஆண்டவர் உணர்த்துவார், சில சிக்ஷைகள் மூலமாக நமக்கு அந்த காரியங்கள் உணர்த்தப்படும். இதனால் இந்த காரியம் நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உணர்த்தப்படும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், அதை அசட்டை பண்ணிட்டு நம்ம போனோன்னா அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அப்படி ஆண்டவர் உணர்த்தின உடனே நம்ம மனம் திரும்பினோமானா அந்த சோதனைக்கு அடுத்து நமக்கு பார்த்திங்கன்னா அடுத்து பரீட்சைக்கு அப்புறம் எப்படி ஒரு ஆசீர்வாதமோ அது மாதிரி சோதனைக்கு அப்புறம் நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு ஆசீர்வாதங்கள் காத்திருக்குது. அப்போ நம்ம முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னா மனம் திரும்பணும். ரெண்டாவது, நம்ம மனம் திரும்பினா மட்டும் போதாது, நம்முடைய முயற்சியில், நம்முடைய மாம்ச முயற்சியில் நம்ம எடுக்கிற பிரயாசங்கள், எப்படியாவது இதிலேருந்து நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பிரயாசங்கள் எடுப்போம். அதுவும் நம்ம மனுஷ மூளை சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கும். அது தூங்குகிற நேரம் மட்டும்தான், அதுவும் ரொம்ப டீப் ஸ்லீப்பிங் போகும்போது தான் அமைதியாக இருக்குமே தவிர மற்ற நேரங்கள்லாம் அது சிந்திச்சுட்டே தான் இருக்கும். ஒரு பிரச்சனை அப்படின்னா நமக்கு பிரெயின் நிறைய ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்படி செய்யலாம், அப்படி பண்ணலாம், இவங்கள பார்க்கலாம், அவங்கள பார்க்கலாம், அங்கே கடன் வாங்கலாம், இங்கே வட்டிக்கு வாங்கலாம், இங்கே தண்டல் வாங்கலாம், இப்படி நமக்கு 1000 ஐடியாஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதில் நம்ம அதுக்கெல்லாம் நம்ம செவி கொடுத்து நம்ம பிரயாசப்பட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோமா, இல்லைன்னா ஆண்டவர் நமக்கு சொல்கிற வார்த்தை, இந்த நாளில் நமக்கு கொடுக்குற வார்த்தை அமர்ந்திருக்கணும் அப்படின்றது தான். மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ நம்ம எந்த ஆலோசனைக்கு நம்ம செவி கொடுக்குறோம்? அடுத்து பாருங்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பெலனாக இருக்கும். நம்ம நம்முடைய பெலன் அப்படின்னு நம்ம நினைக்கிற லிஸ்ட்டில் நம்ம வேறு எந்த காரியங்களையோ நம்ம மனசில் நினச்சிட்ருப்போம். நம்முடைய படிப்பு, நம்முடைய திறமை, நம்முடைய தாளந்துகள், நமக்கு தெரிந்த வசதியான நபர்கள், நமக்கு தெரிந்த நிறைய அதாவது செல்வாக்கான நபர்கள், இப்படிலாம் நம்ம நினச்சி இவங்க தான் நமக்கு பெலனாக இருப்பாங்க நமக்கு ஒரு பிரச்சனைகளில் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை, உங்களுடைய பெலன் என்ன அப்படின்னா அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பெலனாக இருக்கும். முதல்ல அமர்ந்து இருக்கணும், அடுத்து ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் நம்முடைய பெலனாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அடுத்து கடைசியாக இந்த வசனத்தில் பாருங்கள், நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல். இந்த இடத்துல தொடர்ந்து உள்ள காரியங்களை பார்த்தா அது எப்படியோ போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த காலை வேளையில் நம்ம நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது நம்ம அப்படி செய்ய மனதாக இருக்கிறோமா, இல்லைன்னா ஆண்டவர் அந்த வசனத்தை முடிக்கும்போது சொல்கிற மாதிரி நீங்களோ அப்படி செய்ய மனதாக இராமல்னு ஆண்டவர் வருத்தத்தோடு சொல்கிறாரு, அந்த கூட்டத்தில் நம்ம இருக்கிறோமா? அதை நம்ம யோசிக்க வேண்டியது அவசியம். இந்த வேளையில் யாத்ராகமம் புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுவோம். யாத்ராகமம் 14வது அதிகாரம், யாத்ராகமம் 14வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் சேபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். எகிப்தியர் எகிப்தியர்கிட்டருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு தான் இஸ்ரவேல் ஜனங்கள் நினைக்கிறாங்க. அவங்க விடுதலை பெற்றுட்டோம் அப்படின்ற நிலமையில்
அவங்க அந்த இடத்துலேருந்து போய்கிட்டு இருக்காங்க. போகும்பொழுது அங்கே பார்த்தா அவங்களுடைய அந்த வழியை அடைத்து போடுகிற விதமாக எங்கே பார்த்தாலும் அந்த செங்கடல் தான் இருக்குது. அவங்களால முன்னேறி போக முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, முதல்லையே ஆண்டவருடைய வார்த்தை வந்துடுது. நான் அந்த 4வது வசனம் பாருங்கள். நானே ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதாவது ஆண்டவர் முதல்லையே இந்த வார்த்தையை சொல்கிறாரு. பார்வோனுடைய இருதயம் கடினப்படுத்தப்படும், நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் அப்படின்னு ஆண்டவர் முதல்லையே முன்னறிவிச்சிடுறாரு. அவர் சொன்ன மாதிரியே பார்த்தா அந்த இடத்துல அவங்க எதிர்பார்க்காம இருக்கிற நேரத்தில் பார்வோனுடைய அந்த சகல ரதங்களும் சகல குதிரைகளும் ரதங்களும் குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அப்படி அவங்க தொடர்ந்து அந்த சமுத்திர கரையில் அவங்க பாளையம் இறங்கி இருக்கிற ஏரியாவில் அவங்க கிட்டி வராங்க. அடுத்த வசனம் பாருங்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அதாவது தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்குறாங்க, எகிப்தியர் பின்னாடி வராங்க அப்படின்றத கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நியாயப்படி என்ன தான் செஞ்சுருக்கணும், அவங்க எகிப்தியர் தூரத்தில் வருகிறதை கண்டு கர்த்தர் தங்களுக்கு முன் அறிவித்த வார்த்தைகளை நினச்சி இன்னும் ஆண்டவரை உறுதியாக பற்றி பிடித்து ஆண்டவரை நோக்கி ஊக்கமாக அவங்க கூப்பிட்ருக்கலாம். நம்ம சொல்கிறோம், ஆனால் நம்ம இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம செய்கிறோமா அப்படின்னா நம்மளுமே அப்படிலாம் செய்கிறதில்ல. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலமையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எப்படியாவது ஆண்டவர் ஒரு அற்புதம் பண்ணி அவங்கள அப்படியே வானத்திலேருந்து ஒரு அக்கினி இறங்கி அப்படியே அழித்து போட்டுருவார், ஏதாவது நடந்துரும்னு அவங்க முதல்ல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. 11வது வசனம் பாருங்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்கும் என்றார்கள். அதாவது அற்புதம் நடக்கும் அப்படின்னு உடனே அவங்க எதிர்பார்த்தாங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. நடக்கலை அப்படின்ன உடனே அடுத்து வருகிறது என்ன? அந்த இடத்துல முறுமுறுப்பு. அதுவும் அவ்வளோ ஒரு காரியங்களை பேசி முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் எவ்வளோ தூரம் ஓங்கிய கையினாலும் பலத்தை புயத்தினாலும் அவங்கள எகிப்தியர்கிட்டருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கார். ஆனால் இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு முறுமுறுக்கிறாங்க. அதுவும் மோசேயை நோக்கி. மோசே தான் அந்த இடத்துல தன்னோட உயிரை பணயம் வச்சு அந்த இடத்துல பார்வோன் ஒருவேளை அவனை கொண்டிருந்தான்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஆனாலும் அத்தனை லட்சம் ஜனங்களுக்காக அவன் அந்த இடத்துல நின்று அவங்களுக்காக வழக்காடி தேவனுடைய பலத்தினால நின்று ஜெயிச்சு அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஆனால் அவங்களுக்கு முன்னாடி நின்று இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்த அந்த மோசையை பற்றி ஒரு நன்றி உணர்வு இல்லாதபடி என்ன பண்ணுறாங்க, உடனே அவன் மேலே அந்த முறுமுறுப்பை அவங்க காமிக்கிறாங்க. அதுவும் எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன அப்படின்ட்டு. அதாவது ஒரு பிரச்சனை போராட்டங்கள் வரும்பொழுது ஒரு சில விசுவாச பிள்ளைகள் உடனே அவங்க டக்குன்னு அந்த மோசையை நோக்கி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தா மாதிரி தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக அவங்க எழும்புறதை நம்ம பார்க்க முடியுது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி வராதபடி நம்ம பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் ஈஸியாக அந்த மோசையை அவன் அது வரைக்கும் அவ்வளோ தூரம் நம்மளை மீட்டு கொண்டு வந்தானே, சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு இது இல்லை. ஆண்டவர் முன் அறிவிச்சிருக்காரு,
பார்ப்போம். ஆண்டவர் பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்லாம் அவங்க வெயிட் பண்ணல. முதலாவது அந்த மோசேயை நோக்கி அவ்வளோ முறுமுறுப்பான வார்த்தைகளை சொல்லி எங்களை சும்மா விட்டுருன்னு நாங்கள் சொன்னோம்ல அப்படின்லாம் சொல்லி அவங்க அந்த மீட்பை விரும்பவே இல்லை. அந்த அடிமைத்தனத்திலே அவங்க வாழ்கிறத தான் அவங்க விரும்பினாங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது. அப்படியாக அவங்க முறுமுறுக்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து உள்ள காரியங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆண்டவர் கிருபையாக அந்த இடத்துல மோசையை நோக்கி பேசுகிறாரு. இவங்களுடைய முறுமுறுப்பை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கல. ஒருவேளை நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தோன்னா முறுமுறுத்த உடனே எகிப்துக்கு தான் போகணுன்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷம், உங்கள் மேலே இருக்கிற பாதுகாப்பு விலகிருச்சு, அவன் உங்களை பிடிச்சிட்டு போவான், இல்லை கொல்லுவான், என்னமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்டில் நம்ம விலகிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் அன்பு மிகுந்தவர், இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவங்களுடைய முறுமுறுப்புகளெல்லாம் அவர் பார்க்கல. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறுமுறுப்புகளை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கலையோ அதே போல தான் நம்முடைய காரியங்களில் கூட நம்ம சில நேரம் ஆண்டவர்கிட்ட இந்த அளவுக்கு முறுமுறுப்போன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில சலிப்புகள் வந்துடும். ஒரு மாதிரி என்ன அப்படின்ட்டு அப்படி ஒரு மாதிரி விரக்தியாக நம்ம இருப்போம். அந்த மாதிரி காரியங்களை கூட ஆண்டவர் அதுக்கேற்ற தண்டனை எதுவும் நமக்கு கொடுக்கறதில்ல. நம்மளை உற்சாகப்படுத்தி இன்னும் தொடர்ந்து ஓட தான் நம்மளுக்கு ஆண்டவர் நடத்துகிற பாருங்கள். 13-14 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்போது இந்த இடத்துல மோசே தைரியமாக ஜனங்களை நோக்கி அவன் பேசுகிறான். பயப்படாதிருங்கள் அப்படின்னு முதல் வார்த்தையை சொல்லிட்டு, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் அவங்க கூட யுத்தம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்கள மாதிரி ஆயுதங்கள் நம்மக்கிட்ட இல்லையே, நம்ம எப்படி யுத்தம் பண்ணுவோம், நம்ம எப்படி ஜெயிப்போம் அப்படின்லாம் நீங்கள் தடுமாற வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தமாகவே அந்த இடத்துல மோசே பேசுகிறாரு. அடுத்து, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறான். சொன்னது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை கிடைத்த உடனே தன்னுடைய கோலை நீட்டி அந்த சமுத்திரத்தை அவன் 2 பிளந்து விடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது அவன் தொடர்ந்து அதை செய்யும் பொழுது, அப்போ 14-16 நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் பிளந்து விடு அப்படின்னு சொன்ன உடனே அவன் அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறான். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள்னு ஆண்டவர் சொன்ன மாதிரி அந்த இடத்துல நடக்குது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தோஷமாக அந்த இடத்துல அவங்க சமுத்திரத்தின் நடுவை கடந்து போகிறாங்க. இப்போ அடுத்த பிரச்சனை என்னென்னா, அவங்க கடந்து போகிறாங்க அப்படின்ன உடனே பின்னாடியே எகிப்தியரும் தொடர்ந்து அவங்க துணிகரமாக அது உள்ள நுழையிறாங்க. இது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறக்கப்பட்ட வாசலாச்சே, இதுக்குள்ளே நம்ம போனால் நமக்கு என்ன நடக்கும் அப்படிலாம் ஒரு பயமோ ஒரு திகிலோ அவங்களுக்கு இல்லாதபடி துணிந்து அவங்க அதுக்குள்ளே நுழையிறாங்க. ஆனால் அது அவங்களுக்கு ஒரு கண்ணியை போல் அவங்களுக்கு அது மாறுது. கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுறார் அப்படின்னு அந்த இடத்துல அந்த ரதங்களெல்லாம் கழன்று ஓடும் பொழுது அந்த சமுத்திரத்தின் நடுவில் ஆண்டவர் அவங்களுக்காக வைராக்கியமாக இந்த இடத்துல யுத்தம் பண்ணுறாருன்னு அவங்க சொல்கிறாங்க. அதே போல் இஸ்ரவேல் புத்திரர் அந்த இடத்துல கடந்து முடிந்த உடனே சமுத்திரம் அவர்களை மூடிக்கொண்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஆண்டவர் அந்த இடத்துல முதல்ல அறிவித்த வார்த்தையின்படி, பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் நான் மகிமைப்படுவேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் அற்புதமாக இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை வெற்றி சிறக்க பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. நமக்கு வேதத்திலேயே பெரிய அற்புதம் அப்படின்னு நம்ம இந்த அற்புதத்தை சொல்லுவாங்க. நம்ம இது அநேக நேரம் வாசிக்கவும் செய்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சில அடைப்பட்ட வாசல்கள் வரும் பொழுது நம்ம இந்த அளவுக்கு விசுவாசித்து நம்ம தேவனுடைய கரத்தை நோக்கி இருக்கிறோமா? அப்படி இல்லைன்னா நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி முறுமுறுத்துட்டு அமர்ந்திருக்கிறோமா? முறுமுறுக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல கானான் தேசத்துக்கு போகவே இல்லை. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த முறுமுறுப்பு இல்லாதபடி நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். ஒரு சின்ன ஒரு கதையை பார்க்கலாம். அதாவது ஒரு ராஜா தன்னுடைய மகனை
நல்லா யுத்தத்துக்கு பழக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி பாசறைக்கு அவர் கொண்டு போய் விடுறாரு. அந்த இடத்துல அவன் நிறைய அந்த சண்டைகள், வில் வித்தைகள் எல்லாம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக. அப்போது கொண்டு போய் விடும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, வாலிப வயசில் கொண்டாந்து விட்ட உடனே ஒரு 6 மாதம் கழித்து வாங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துல இன்னும் நிறைய ராஜபுத்திரர் பிரபுக்கள் வந்து நிறைய பேர் அங்கே யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னென்னமோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரியான இடத்துல நம்ம பிள்ளைய விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி வராரு. அடுத்து ஒரு 6 மாதம் கழித்து அவர் சொன்ன மாதிரியே போகும்பொழுது அந்த இடத்துல அவன் வந்து நல்ல ஒரு யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த சண்டையில் வந்து அவன் நல்ல பயிற்சி பெற்ற ஒரு வீரனை போல் அவன் நடந்து கொள்கிறான். அவனுடைய தோள்கள்லாம் நல்லா அகன்று விரிந்து இருக்குது. அந்த அளவுக்கு அவன் பயிற்சி பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரியுது. நிறைய தழும்புகள் கூட அவனுக்கு இருக்கிறத அவர் பார்க்குறாரு. சரி, பையன் நல்லா ரெடி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல குரு கிட்ட போய் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, அவன் இன்னும் ரெடியாகவே இல்லை, நீங்கள் இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து வாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ இன்னும் 6 மாதமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போயிடுறாரு. அடுத்து ஒரு 6 மாதம் கழித்து வரும்போது பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய மாமிச மலை மாதிரி இருக்கிற ஒரு மனுஷன்ட்டு அவன் வந்து மோதிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக இவன் தோற்று போயிடுவான், இவ்வளோ பெரிய ஆள்கிட்ட இந்த எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு ராஜா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு சில டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவன் வந்து அந்த இடத்துல ஜெயிச்சிட்றான். அப்போ ஜெயித்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பையன் நல்லா ரெடி ஆகிட்டான், நம்ம கூட்டிகிட்டு போயிட வேண்டியதுதான்னு சொல்லிட்டு மறுபடியும் குரு கிட்ட போய் சொல்கிறாரு, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது குரு, இல்லை, நீங்கள் இன்னும் ஒரு 6 மாதம் கழித்து வாங்க, இன்னும் அவன் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது அப்படின்றார். சரின்னு போயிட்டு திருப்பி ஒரு 6 மாதம் கழித்து வராரு. 6 மாதம் கழித்து வரும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை வந்து இருக்கிறத அவர் பார்க்குறாரு. பையன் வந்து மழை தூறலை வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்த இடத்துல என்ன, இன்றைக்கி எந்த பயிற்சியும் பண்ணலை, எதுவும் பண்ணலை, இவ்வளோ நாளும் நம்ம வரும்போது அவ்வளோ ஒரு தீவிரமாக பயிற்சி எடுக்கும்போதே 6 மாதம் கழிச்சினாரே, இப்போ எங்கே சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு குரு கிட்ட போகும்பொழுது, நீங்கள் தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னார். நல்லா ரெடி ஆகிட்டான் அப்படின்றார். அப்போது அவர்கிட்ட கேட்டார் இவர், அவன் நல்லா பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது எவ்வளவோ கஷ்டமான காரியங்களை அவன் ஜெயிக்கும் போதெல்லாம் ரெடி ஆகலைன்னு சொன்னீங்களே, ஆனால் இப்போ எப்படி அவன் ரெடி ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறீங்க, எனக்கு நம்ப முடியல அப்படின்னு அவர் சொல்லும்போது குரு சொன்ன ஒரு காரியம், அதாவது நிறைக்குடம் எப்பயுமே தழும்பாது, அரைக்குடம் தான் என்ன பண்ணோம், தழும்பிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இவன் இப்போ தான் ஒரு நிறைவான நிலைமைக்கு வந்திருக்கான். இவ்வளோ நாட்கள் இவன் ஒரு அரைக்குடமாக தான் இருந்தான். அதனால் நிறைய நேரங்களில் நிறைய பயிற்சிகள் தேவைப்பட்டது. ஆனால் இப்போ எல்லாம் முடிஞ்சது, எல்லாத்துலேயும் ஜெயிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு அமைதியான ஒரு நிலைமைக்கு வந்துட்டான். தேவைப்பட்டால் அந்த பயிற்சிகளை பயன்படுத்தணுன்ற நிலைமைக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த குரு வந்து சொன்னாராம். அப்போது வீரத்தோட உச்சம் என்ன அப்படின்னா அது வந்து அமைதி அப்படின்னு சொல்லி அவர் முடித்தாராம். அதே மாதிரி நம்ம வீரமாலாம் இருக்கிறோமா இல்லையா அப்படின்லாம் கிடையாது. நமக்காக தேவன் இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள்ன்ற அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட நம்ம என்ன பண்ணணும், அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அப்படி நம்ம அமைதியாக இருக்கும் பொழுது தேவன் நமக்கு ஜெயத்தை கட்டளையிட அவர் வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று சொன்னீங்களேப்பா. ஆவியானவரே அப்பா, நாங்கள் அப்பா முதலாவது மனம் திரும்ப எங்களுக்கு கிருபை கொடுங்க ராஜா. என்னென்ன காரியங்கள் தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு உணர்த்துகிறீரோ, எங்களுக்கு வருகிற சோதனைகள் மூலமாக சிக்ஷைகள் மூலமாக எங்களுக்கு என்ன காரியங்கள் உணர்த்தப்படுகிறதோ அந்த காரியங்களில் நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. அப்பா, மனம் திரும்பி மாத்திரமல்ல, நாங்கள் அமர்ந்திருக்க தேவனுடைய சமூகத்திலிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்கப்பா. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்ற வேத வசனத்தின்படி மற்ற எந்த காரியங்களையும் எங்களுடைய பலனாக நாங்கள் எண்ணாதபடி
உம்முடைய சமூகத்திலே அப்பா நம்பிக்கையாய் அமர்ந்திருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. அப்பா உமக்கு சோத்திரம் 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 அப்பா. உம்முடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. தேவன் எங்களுக்கு முன் அறிவிக்கிற வார்த்தைகளை நாங்கள் கவனமாக கேட்டு பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாகவே தேவன் எங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அப்படியானால் இந்த சூழ்நிலையில தேவன் இப்படியாக நடத்துவார் என்று விசுவாசமாய் முன்னேற கிருபை கொடுங்கப்பா. எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறங்க ராஜா. அப்பா அப்படி இல்லாதபடி இஸ்ரவேல் ஜனங்களைப் போல முறுமுறுக்காதபடி தேவன் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எந்த விதத்திலும் எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத இந்த முறுமுறுப்புகள் காணப்படாதபடி அப்பா மோசேக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடந்து கொள்ளாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்தத்திற்குள்ளாக மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய கரத்திலிருந்து பெரிய காரியங்களை பெரிய பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தி தேவன் கரம் பிடித்து வழி நடத்துங்க. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தை வாசித்து விட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுங்கள்.